சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாவலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். மாத்தளை மக்கள் சந்திப்பில் அசம்பாவிதம். சஜித் பிரேமதாசவே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர், சுஜீவ சேனசிங்க தெரிவிப்பு. இலங்கைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயார், சீன தூதுக்குழு ஜனாதிபதியிடம் உறுதி. மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுமணரட்ன தேரர் பிணையில் விடுதலை. காலி சிறைச்சாலையில் பதற்றம், துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிகள். பிரித்தானிய மாணவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கல்வி வாய்ப்பு, பிரெக்சிட்டுக்கு பின்னர் நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அனைத்து முகாமைத்துவம் மற்றும் இடர் காலங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவமும் அறிவும் கொண்டவர். நாட்டை பாதிக்கும் அனர்த்தங்களை கையாள்வதில் அவர் தனது ஆலோசனைகளை வழங்க முன்வந்துள்ளார். ஆலோசனைகளை வழங்க தயாராக இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்தவிதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லை. தங்களது தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அனர்த்த முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்திற்கு உதவ ஐக்கிய தேசிய கட்சியினராகிய நாங்களும் தயாராக இருக்கிறோம். டித்வா புயலினால் எதிர்கொண்டுள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உப தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கை மிக விரைவில் மீண்டெழும் என்றும் அவர் கூறினார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உப தலைவர் வாங் டாங்விங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பேரழிவு குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த உப தலைவர் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீன அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார, கலாசார மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அனர்த்த சமயத்தில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் உப தலைவர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீனா இலங்கைக்கு வழங்கிய பொருள் மற்றும் நிதி உதவியையும் அவர் பாராட்டினார். குறிப்பாக சேதமடைந்த ரயில் கட்டமைப்பை மீளமைப்பதற்கும் புனரமைப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவியை வழங்குமாறு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அத்தோடு இலங்கை எதிர்கொண்ட அனர்த்த நிலைமை மற்றும் மறுசீரமைப்பு முன்னெடுப்புகள் குறித்து சீன பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருந்ததாகவும் பின்னர் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அவர்களின் இயல்பு வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்ட வகையில் பணியாற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிடுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட அவர் கடந்த 2 தேர்தல்களுக்கு மட்டுமே தனது ஆதரவை வழங்கியதாக கூறினார். கடந்த 2 தேர்தல்களிலும் சஜித் பிரேமதாச சில பின்னடைவுகளை சந்தித்ததாகவும் நீதியான முறையிலும் தற்போதைய எதிர்க்கட்சி களத்தை கருத்தில் கொண்டும் அவர் போட்டியிடுவதற்கு தகுதியானவர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டார்.
மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் இளைஞர் ஒருவர் பயங்கரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் ஒரு நபர் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே நல்ல காணிகளை தேர்வு செய்து தருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக கூறினார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். எனினும் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ச அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவரிடம் அமைதியாக பேசினார். உங்களது அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என்று நாமல் அந்த இளைஞரிடம் கூறினார். அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்றும் இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமல்ல என்றும் நாமல் சுட்டிக்காட்டினார். நாமலின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர் பின்னர் தனது கோபத்தை குறைத்துக் கொண்டு சுமூகமாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்ததை அடுத்து அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1 லட்சம் ரூபாய் இருவர் கொண்ட ஆழ்பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு கட்டளையிட்டு 2026 ஜனவரி 20ஆம் தேதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். இன வெறுப்பை தூண்டும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர் முன்னிலையாக தவறியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு இன்று மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து தலைமறைவாகி இருந்த தேரர் இன்று 3 சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் முன்னகர்வு பத்திரம் ஊடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் நீதிபதி TJ பிரபாகரன் முன்னிலையில் சரணடைந்ததை அடுத்து நீதிபதி தேரரை 1 லட்சம் ரூபாய் கொண்ட இருவர் கொண்ட சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். அதேவேளை பௌத்த தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 50 பேர் கொண்ட பெரும் படையுடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி சிறைச்சாலையிலிருந்து 2 கைதிகள் தப்பியோட முயற்சித்தமையினால் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் வானோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களை தடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 விளக்கமறியல் கைதிகளே இன்று சிறை வளாகத்திலிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளனர். இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை எச்சரிக்கும் வகையில் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த கைதிகள் இருவரும் தப்பியோடும் முயற்சியை கைவிட்டு மீண்டும் சிறை வளாகத்திற்குள்ளேயே ஓடிச் சென்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதன்போது கைதிகள் இருவரும் சிறு காயங்களுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மண்டதீவு புதைக்குழி வழக்கின் அறிக்கை மீண்டும் இன்று அச்சுப்பிரதியாக ஊர்காவல்துறை நீதிமன்றில் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கு 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 31ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மண்டைதீவு புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாக்கம் செய்து இன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அச்சு பிரதியாக்கம் செய்யப்பட்ட அறிக்கையை ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மீண்டும் நீதிமன்றில் இன்று சமர்ப்பித்திருந்தனர். இதையடுத்து அறிக்கையின் விவரங்கள், சாட்சிகள் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்ட நீதிபதி மேலதிக சாட்சிகளின் வாக்குமூலங்களை குற்றத்தடுப்பு பிரிவினர் பெற வேண்டும் என்ற கோரிக்கையாலும் அகழ்வுக்கான பணிகளை முன்னெடுக்கும் புறச்சூழல் தற்போது இல்லாததாலும் அவ்வாறான காரணிகளை கருத்தில் கொண்டு குறித்த வழக்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பிரதமர் ஹருணி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்றம் நாளையும் நாளை மறுதினமும் கூட உள்ளது. நாடாளுமன்ற நிலையல் கட்டளை 16 ஏற்பாடுகளுக்கு இணங்க நாடாளுமன்றம் கூட உள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் ஹுஷானே ரோஹணதீர தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடவுள்ளதுடன் அவசர அனர்த்த நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு திருப்புவதற்காக 2026 ஆண்டுக்கான 500 பில்லியன் ரூபாவுக்கான குறை நிரப்பு மதிப்பீடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்க நிதி பற்றி சபையில் ஆற்றுப்படுத்தப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து ஆளும் கட்சியினரால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு விவாதம் மாலை 5:30 மணி வரை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் நாடாளுமன்றம் கூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் 500 பில்லியன் ரூபாவிற்கான குறை நிரப்பு மதிப்பீடு விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படவுள்ளது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கல்லறைப்பு மஜித் நகர் விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கான அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை எனவும் நியாயமான தீர்வை பெற்றுத்தரக் கோரியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 7100 ஏக்கருக்கு வரிப்பணம் செலுத்தியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈடுகள் கிடைத்தன. தற்போது மாத்திரம் தாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியதுடன் பதாகைகளை ஏந்தியவாறு நீதி கோரிய கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். போராட்டத்தினை தொடர்ந்து விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலாளரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் குறித்த விடயத்திற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கிராம சேவகர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட ஜனாதிபதி அலுவலகத்தினால் எந்த ஒரு தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிராம சேவகர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட நடைமுறை என்ற தலைப்பில் ஜனாதிபதி அலுவலகத்தினால் அறிவிக்கப்பட்டதாக போலி அவசர தொலைபேசி இலக்கமும் நேரடி இலக்கங்களும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்றது. இந்த நிலையிலேயே குறித்த செய்தி போலியானது என்று ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் சட்டவிரோத பணிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. இந்த அதிரடி சோதனைகளில் தமிழர்களின் வணிக நிலையங்களும் அதிகமாக இலக்கு வைக்கப்படுவதான செய்திகளும் வந்துள்ளன. தற்போது இடம்பெறும் கிறிஸ்துமஸ் சந்தை நிகழ்வுகளிலும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு சட்டவிரோதமாக வேலை செய்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர்களும் அதிகமாக வசிக்கும் கொவன்ட்ரி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு இலங்கை பெண்ணை சட்டவிரோத பணியில் வைத்திருந்த கடை உரிமையாளர் ஒருவருக்கு 45,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள செய்திகள் வந்துள்ளன. இதேபோல பேர்மிங்காமில் தமிழக தலைநகரின் பேருடன் பரோட்டா என்ற பெயரில் இணைப்பை பெற்றுக்கொண்ட உணவு விடுதியிலும் சட்டவிரோதமாக தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டதால் அந்த கடைக்கும் பெரும் அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டில் இந்த நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தவுள்ளதாக அறிவித்துள்ள பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் சட்டவிரோதமாக ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வரம் பெற்ற அபராதமும் விதிக்கப்படும் என மீண்டும் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரிந்த பிரெக்சிட் நடவடிக்கைகளுக்கு பின்னர் நிறுத்தப்பட்ட பிரித்தானிய மாணவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குரிய கல்வி வாய்ப்பு மீண்டும் கிட்டவுள்ளது. பிரெக்சிட் இடம்பெற்ற பின்னர் 5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இத்திட்டத்தில் பிரித்தானியா சேரவுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒரு வருடத்திற்கு பிரித்தானியர்கள் உயர்கல்வி கற்ற அல்லது பயிற்சிகளை பெற ஐரோப்பிய ஒன்றியம் நிதி வழங்க உள்ளது. இன்று இந்த வாய்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தால் ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய பல்கலைக்கழகங்களில் பிரித்தானிய மாணவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய செலவில் தமது கல்வியை தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாவலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர், மாத்தளை மக்கள் சந்திப்பில் அசம்பாவிதம். சஜித் பிரேமதாசவே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர், சுஜீவ சேனசிங்க தெரிவிப்பு. இலங்கைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயார், சீன தூதுக்குழு ஜனாதிபதியிடம் உறுதி. மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுமணரட்ன தேரர் பிணையில் விடுதலை. காலி சிறைச்சாலையில் பதற்றம், துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிகள். பிரித்தானிய மாணவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கல்வி வாய்ப்பு, பிரெக்சிட்டுக்கு பின்னர் நடவடிக்கை.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.